அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, சென்னை டூ கன்னியாகுமரி அ காலை பயணம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஓபிஎம் வோல்வோ ஏசி ஸ்லீப்பர்ல செமி ஸ்லீப்பர்ல 750 குடுத்து இந்த நண்பகல் பயணத்தை மேற்கொண்டிருப்போம். இப்போ கவர்ன்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணும்போது, அ அதோடைய விமர்சனம் மற்றும் பயண செலவுகள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ, முதல்ல நான் போரூர் டோல்கேட்டுக்கு ஒரு ரூ. 50 குடுத்து ரேப்பிடோல வந்தேன். தென் டோல்லேருந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு அ மவுசல் பஸ் ரூ. 30க்கு கொடுத்து வந்தேன். இது சென்னை மாநகராட்சி பேருந்துன்னா ரூ. 31 கேட்பாங்க. தென் கீழாம்பாக்கம் டூ அ திருச்சிக்கு போற பஸ் வந்து அ எல்லாமே இந்த மாரியான பஸ்ஸு தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா, பயண செலவு வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியும்னு ஒரு அ தெரியறதுக்கு இந்த மாரி டிராவல் மேற்கொண்டேன். ஸோ சென்னை டூ திருச்சி வந்து ரூ. 270. ஆனா இந்த மொத்த பயணத்திலயுமே இந்த திருச்சியோடைய பயணம் தான் சென்னை டூ திருச்சியோட பயணம் தான் அ அதிக நேரம் எடுத்தது. மேக்ஸிமம் 63 கிலோமீட்டர தாண்டி அந்த டிரைவர் வந்து ஸ்பீடா போகவே இல்ல. மேலும் நெறைய இடத்துல வந்து அ பைபாஸ் ரைடர்ன்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனா திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை இப்படி எல்லா இடத்துக்குமே உள்ள வந்து பைபாஸ தவிர்த்து ஊருக்குள்ளேயும் கூட்டிட்டு போய் தான் திருச்சி போனாங்க. மதிய சாப்பாட்டுக்கு சாலையோரம் இருக்கிற உணவகத்தில நிப்பாட்டுனாங்க. வழக்கம் போல அது வந்து தரமான உணவகம் இல்ல. ஆ தென் அ திருச்சி. திருச்சி போய் சேரும்போது ஆல்மோஸ்ட் 7 மணி நேரம் எடுத்திருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்லோவஸ்ட்டுன்னு நீங்க பார்த்துக்கிடுங்க. தென் திருச்சி டூ மதுரைக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ணது இதே மாதிரியான பேருந்துல ரூ. 120. ஸோ அதோடைய பேருந்து வந்து ரீசனபிளான ஸ்பீட். ஒரு 70 டூ 75க்கு கரெக்ட்டான ஸ்பீட்ல கொண்டு போனாங்க. ஸோ அந்த டிராவல் நல்லா இருந்தது. ஆ தென் மதுரையில நெருங்கும்போது, மதுரையில டிராஃபிக் முறையா நான் இப்ப தான் பார்க்குறேன். ஆம் சென்னையோட காவாசி டிராஃபிக் இதில இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆ தென் மதுரை டூ திருநெல்வேலிக்கு ரூ. 153. அப்புறம் திருநெல்வேலியிலருந்து நாகர்கோவிலுக்கு ரூ. 70. மொத்தம் ரூ. 643 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இரவு போகும்போது லோக்கல் பேருந்து எங்க ஊருக்கு இல்ல. ஸோ, அங்க வந்து ஒரு லாரி டிரைவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தென் அவருக்கு ஒரு நன்றி. தென் அங்கருந்து 2 கிலோமீட்டர் மேலும் வீட்டுக்கு நடந்து போனேன். அப்போ எடுத்த வீடியோ தான். இது நடு ரோட்ல பாம்பு கூட செத்து கிடக்கு. அவ்வளவுதான். நன்றி.